நீட் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, பொது சிவில் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, பேங்க் எக்ஸாமில் வெற்றி பெறுவது எப்படி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுவது எப்படி, இப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நம்மளுடைய அறிவு அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் இல்லை. நான் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இலவசமாக பயில்கின்ற பள்ளிகளில் கூட அரசாங்கம் வரி வருவாய் மூலம் வருகின்ற வருவாயை கொடுத்து ஆசிரியர்களை நியமித்து தான் கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இந்த கல்வி கற்றல் என்பது முழுவதுமாக வணிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதற்கான வழிமுறையைத்தான் அது இருக்கிறது. மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற தொடர் இதே சேனலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருது. அதையும் இந்த வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய இந்த தொடரையும் நீங்கள் இதுக்கப்புறம் சனிக்கிழமை வரக்கூடிய தொடரையும் இணைத்து பார்த்தால்தான் உங்களுக்கு நான் சொல்ல வர முழு கருத்தும் புரியும். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. நீட் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, பொது சிவில் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, பேங்க் எக்ஸாமில் வெற்றி பெறுவது எப்படி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுவது எப்படி, இப்படி எல்லாத்துக்குமே இது போன்று பொது தேர்வுகள் கல்வி சம்பந்தப்பட்ட, அதாவது அகடமிக் ஓரியன்ட் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு புத்தகங்கள் இருக்கிறது. அதை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வாழ்க்கை இது எல்லாமே பணத்தை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நம்மளுடைய அறிவு அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் இல்லை. நான் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை சொல்லிக் கொடுக்குற நிறுவனங்களோ கல்வி நிறுவனங்களோ அதாவது இலவசமாக சொல்லிக் கொடுக்கும் சில நல்ல உள்ளங்களை தவிர மற்ற அனைவருமே தங்களுடைய ஊதியத்திற்காக வேலை செய்வார்கள். சில ஆசிரியர்கள் உள்ளார்ந்து வேலை செய்வார்கள். அது அவர்களுடைய மனப்பாங்கினை பொறுத்தது. ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்கு நிற்கும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஒருவர் கற்பித்து கொடுத்து அதை ஆசிரியராக சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பணம் பெற்றுக்கொள்வார். நிறுவனங்கள் அந்த உங்களிடமிருந்து கட்டணம் என்ற பெயரில் வசூல் செய்து பெற்றுக்கொள்ளும். நீங்கள் இலவசமாக பயில்கின்ற பள்ளிகளில் கூட அரசாங்கம் வரி வருவாய் மூலம் வருகின்ற வருவாயை கொடுத்து ஆசிரியர்களை நியமித்து தான் கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இந்த கல்வி கற்றல் என்பது முழுவதுமாக வணிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதற்கான வழிமுறையைத்தான் அது இருக்கிறது. இதில் ஒன்றும் நான் குற்றம் குறையெல்லாம் கூறவில்லை. பணம் தேவை. பணத்தை உருவாக்கி விட்டோம். அந்த பணத்தை உருவாக்கிவிட்டு அதை அடைவதற்கு எத்தனையோ தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்வி அதில் முக்கியமான தகுதி. இந்த கல்வியறிவு இல்லாதவர்கள் அல்லது கல்வியறிவு பெற்றும் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழி தெரியாதவர்கள், இவர்கள் தான் கடவுச்சொல் மறந்த கணினிகள் தொடர். யாருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு வீடியோ யாருக்காக அப்படின்னு. இந்த வீடியோவில் இந்த அத்தியாயத்தில் நான் சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற தொடர் இதே சேனலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருது. அதையும் இந்த வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய இந்த தொடரையும் நீங்கள் இதுக்கப்புறம் சனிக்கிழமை வரக்கூடிய தொடரையும் இணைத்து பார்த்தால்தான் உங்களுக்கு நான் சொல்ல வர முழு கருத்தும் புரியும். ஒரே நேரத்தில் நான் சொல்கிறது என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா சில நல்ல வார்த்தைகள் நல்ல வாக்கியங்கள் கூட உங்கள் கவனத்தில் இருந்து தப்பி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் 3 தொடராக கொடுக்கிறேன். சரி, இப்போ இதில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறார். என்ன கற்றுக்கிறதுக்கு? கல்வியில் ஒரு உயர்நிலை, மேல்நிலை, பட்ட படிப்புகள், தொழில்நுட்ப கல்விகள் என்று பலவிதமான கல்விகளையும் கற்றுக் கொடுத்து அந்த கற்பதை நீங்கள் கற்றுக்கொண்ட விதத்தின் அடிப்படையில் அந்த கற்றுக்கொண்டதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய திறன் இருக்கிறது அல்லவா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதுதான் உலக அமைப்பு. நீங்கள் கல்வி கற்றலோ தொழில்நுட்பமோ அல்லது ஒரு பெரிய கல்வி சார்ந்த ஒரு தகுதியோ இல்லாமல் பணம் பெறுவது என்பது பெரும்பான்மையாக இங்கு மறுக்கப்படுகிறது. பட்டங்கள் கல்வி பெற்றவர்களுக்கு மட்டுமே பணம் என்ற ஒரு நிலையை இந்த உலகத்தில் உருவாக்கிவிட்டோம். முதலில் பணத்தை உருவாக்கினோம். அந்த பணம் பெறுவதற்கு ஒரு தகுதிகளை உருவாக்கினோம். அந்த தகுதிகள் கல்வியின் அடிப்படையில் வந்தன. இப்போது அந்த தகுதியை பெறுவதற்கு கூட நாம் பணம் தான் தேவைப்படுகிறது என்றால் இது ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வினோதமான உலகம். பணம், கல்வி, கற்றல், திறனை வெளிப்படுத்தும் விதம் என்று 4 விதங்களாக
இந்த உலகம் ஒரு வகையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடவுச்சொல் மறந்த கணினிகள் என்று ஏன் கூறுகிறேன் என்றால், நீங்கள் படைப்பின் நோக்கத்தை அறியாமலேயே இந்த கல்வி கற்றலிலும் கல்வி கற்க முடியாவிட்டால் நாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையிலும் உங்களுடைய ஒரு திறனை வெளிப்படுத்தும் திறன் இல்லாவிட்டாலும், ஒருவர் 3 வருடம் 5 வருடம் ஒரு தொழில்நுட்ப கல்வி பயில்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எந்த தொழில்நுட்பமானாலும் இருக்கட்டும், சட்டம், பொறியியல், மருத்துவம், இன்னும் வேறு எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் கற்றவற்றை வெளிப்படுத்தும் திறன், இது ஆங்கிலத்தில் டேலண்ட் அண்ட் ஸ்கில். டேலண்ட் என்பது நீங்கள் கற்றறிவது, கற்றுக்கொண்டு இதை இப்படி செய்தால் இது உருவாகும், இதை இப்படி ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரங்களில் நாம் செயல்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் உண்டாகும் என்று நீங்கள் கற்றிருக்கலாம். ஆனால் கற்றவற்றை வெளிப்படுத்தும் திறன் இருக்கிறது அல்லவா, இந்த திறன் தான் தேர்வு. இதில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அளவினை விரிவாக்கவோ சுருக்கவோ இயல்பு கொண்டது தேர்வுகள். இந்த தேர்வில் ஒன்றுதான் நீட். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. காரணம், அதில் நிறைய அரசியல் கலப்பு இருக்கிறது. ஒரு மாணவனின் திறமையை நிர்ணயிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளினுடைய திறமைக்கு கைகளுக்கு சென்று விட்டது. அதில் இது இல்லை, இது இருக்கிறது, அதனால் இவர் இதாகிறது அதாகிறது என்று மிக 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 ஒரு அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு விளையாட்டினை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். யாருடைய வாழ்க்கையில்? மாணவர்களுடைய வாழ்க்கையில். சரி, அது வேறு விஷயம், அதை வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த கடவுச்சொல் மறந்த கணினிகள் நான் சொல்றது இந்த சூத்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு, இந்த பாஸ்வேர்டுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல. நாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட கணினிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிக அதிகமான மிகப்பெரிய அரிய ஆற்றல் கொண்ட ஒரு உயிரிகள். ஆனால் கணினி என்று நான் இதற்கு முன்னால் உள்ள தொடரில் நான் மனிதர்களை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், கணினி என்றால் மிக அதிகமாக புழங்கக்கூடிய கருவியாக என்ற காலத்தில் மாணவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் இருக்கிறது என்பதனால் இந்த கணினியை நான் உருவமாக கொண்டிருக்கிறேன். இந்த கணினியை உருவமாக கொண்டு இந்த கணினி தன்னை உருவாக்கி, இந்த கணினியை நீங்கள் உருவமாக வைத்துக்கொண்டு எப்படி அதில் ப்ரோக்ராம்ஸ், லாங்குவேஜ் எல்லாம் இருக்கிறதோ அதே போல நமக்கென்று மொழி இருக்கிறது. நான் என்று சென்ற என்னுடைய தொடர் அந்த ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸில் தான் சொன்னேன், நாம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு குரல் கேட்கும், அந்த குரல் பாஸ்வேர்டு சொல்லும். அந்த குரல் தான் பாஸ்வேர்டு. அந்த குரலிலிருந்து நீங்கள் வழிகளை கண்டறிய முடியும், அறிய முடியும். அறிவது என்றால் இந்த வழி நமக்கு சிறந்தது, இது ஆபத்தானது. முக்கியமாக உங்களை எச்சரிக்கும் அந்த குரல் எப்போது கேட்கும் என்றால், நீங்கள் அந்த குரலை கேட்க பழக வேண்டும், அந்த கடவுச்சொற்களை கேட்க பழக வேண்டும். பழக வேண்டும் என்றால் என்ன? அடிக்கடி நான் சொல்கிறேன், எல்லா அத்தியாயங்களையும் வீடியோக்களையும் சொல்கிறது தான். நிகழ்காலத்தில் வாழுங்கள், நீங்கள் உங்கள் குரலை கேட்க பழகுவீர்கள். மற்றவர்கள் பேச்சை கேட்பது என்பது வேறு. அது உங்கள் குரலை உங்களுக்கே கேட்க தூண்டும் விதமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் குரல்கள் மட்டுமே ஒலிக்கக்கூடிய ஒரு மனதாக, ஒரு இடமாக உங்கள் மனதை மாற்றுவது என்பது ஒரு சரியான விஷயம் அல்ல. ஆசிரியர்களை பாருங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். கற்றுக் கொடுக்கும் மொழி மட்டுமே உங்கள் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீங்களாக இருக்க முடியாது. நீங்கள் நீங்களாக இருந்தால்தான், நிகழ்காலத்தில் வாழ்ந்தால்தான் இந்த கணினிகள் மன்னிக்கணும், இந்த கடவுச்சொற்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த அத்தியாயத்தின் முதலிலே சொன்னது போல, உங்களுக்கு தேர்வுகளுக்கு பயிற்றுவிப்பதை போல இதை பயிற்றுவிப்பதற்கு எந்த வகுப்பறைகளும் கிடையாது. காலம் மட்டுமே உங்களுக்கு வகுப்பறைகள். கவனமாக கற்றால் மட்டும்தான் இந்த கடவுச்சொற்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடவுச்சொற்களை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒளிபிறக்கும், விளங்கும். இப்போது நீங்கள் யாரோ ஒருவர் டார்ச் லைட் அடிக்கிறார், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ கூறிக்கொண்டே வருகிறார். நீங்கள் அந்த டார்ச் லைட் என்று நான் கூறக்கூடிய அந்த விளக்கின் ஒளியில், அந்த ஒளியினுடைய நீளத்தில் சில பாதைகளை பார்க்கிறீர்கள். இதுதான் உங்கள் பாதை என்று நீங்கள் நம்பிக்கொண்டு, அதாவது நம்ப வைக்கப்படுகிறீர்கள். அவர்கள் சொல்லும் குரல்கள் எல்லாம் உங்களுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஒலிக்கும் குரலை வைத்துக்கொண்டே நீங்கள் பாதையில் ஏதோ நடந்து செல்கிறீர்கள். சிலர் தடுமாறலாம், சிலர் வீழ்ந்து விடலாம். வீழ்ந்தவர்கள் எழுந்து நடக்கலாம், இலக்கினை அடையலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் உங்கள் குரல் மட்டுமே உங்களுக்கு வழி நடத்தும். போன அத்தியாயத்திலே சொல்லிட்டேன், அது என்ன குரலுங்க, அதை எப்படிங்க கேட்குறது, நீங்கள் வாட்டுக்கு ஏதோ குரலுங்கிறீங்க. நான் போன இதில் என்னுடைய ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் அத்தியாயத்திலே சொல்லியிருக்கேன். போன இந்த தொடர், இந்த வாரத்தில் வந்த இந்த பேருள்ள தொடரில் உங்களுக்குள் நிறைய யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் நடக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் என்றால்
போர் உபகரணங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. யுத்தம் என்றாலே அழிவை நோக்கி நாம் சிந்தனைகள் திசை திரும்புகின்றன. யுத்தம் வந்துட்டா உடனே அழிஞ்சிருவோமே. இல்லை, யுத்தங்கள் உங்களை சில சமயம் வடிவமைக்கும், உங்கள் திறன்களை வெளிக்கொண்டு வரும், புதிய உயிர்களை உருவாக்கும், புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும், நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற சில தெளிவான பாதைகளை தீர்மானிக்கும், விசை செலுத்தும், அந்த திசை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய உத்வேகம் பிறக்கும். இதெல்லாம் உங்கள் மனதின் குரலுக்கும் உண்டு, யுத்தங்களுக்கும் உண்டு. கடவுச்சொற்கள் அங்குதான் பிறக்கும். நாம் கடவுச்சொல் மறந்த கணினிகளாக எங்கே இருக்கிறோம் என்றால், நமக்கு கற்பிக்கப்பட்ட அல்லது கற்பித்து கொண்டிருக்கிற பாடங்கள், நமக்கு பாதையை காட்டுகின்ற வெளிச்சங்கள், அந்த வெளிச்சங்களை தருகிற ஒளி உமிழ்கள், டார்ச் லைட், ஒளியை உமழக்கூடிய கருவிகள், இவைகளெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை சீர்தூக்கி பாருங்கள். இந்த ஒளி உமழ நமக்கு யார் வழிகாட்டுகிறார்கள்? யார் இந்த வெளிச்சத்தை காட்டுகிறார்கள்? யார் எந்த அறிவுரைகளை கூறி நம்மை வழிநடத்துகிறார்கள்? இந்த குரல்கள் நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டுமா, அல்லது அந்த குரல்களின் துணை கொண்டு நம் குரலை நாம் அறிய வேண்டுமா? அந்த குரல்களின் துணை கொண்டு நம் குரலை நாம் அறிய வேண்டும். நம் குரலை நாம் அறியும் அளவுக்கு துணை போகும் குரலாகத்தான் அடுத்தவர்களுடைய குரல் இருக்க வேண்டுமே தவிர, நமக்குள் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய குரலாகவே நாம் மாறுவதோ அல்லது அவர்களுடைய சிந்தனை போக்கு போலவே நாமும் சிந்திப்பதோ நமக்கு தனி அடையாளம் அல்ல. அப்படி தனி அடையாளமற்று இருப்பவர்கள் தான் கடவுச்சொல் மறந்த கணினிகள். ஒரு வீடியோனுடைய 10 நிமிஷத்தை நான் நிரப்ப வேண்டும் என்பதற்காக எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகள் தொடர்ந்து உங்களுக்குள் எழுப்ப வேண்டும் என்றால், இந்த குரல்கள் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால், நீங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நான் அதில் அந்தந்த வாரங்களில் அந்தந்த அத்தியாயங்களில் நான் எனக்கு தெரிந்தவற்றை அறிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு காணொளி பதிவு தான் இது. இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை மட்டும் பார்த்திராமல் இதற்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமைகளில் வரக்கூடிய 3 தொடர்களையும், அந்த 3 தொடர்கள் என்னென்ன என்பதையும் நீங்கள் பார்த்து, செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை இந்த வீடியோக்கள் மாலை நேரத்தில் வெளிவரும். இதை கவனியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்கள். நான் இதையெல்லாம் எங்கோ கற்றுக்கொண்டு வந்து, எங்கோ சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டு வந்து அதன் மூலம் உங்களுக்கு உபதேசம் செய்கிற மனிதனாக ஒருபோதும் இல்லை. நான் கற்றவற்றில், நான் பெற்றவற்றில் உங்கள் சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். ஏதோ ஒரு சமையல் செய்திருக்கிறேன், அந்த சமையல் நல்லதாக எனக்கு படுகிறது, நான் மட்டும் உண்டு நானே வாழ்வதை விட இன்னும் சிலருக்கு பகிர்ந்து கொடுத்தால் இந்த பகிர்தல் கடத்தப்படும், இந்த பகிர்தல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோக்கள் இடப்படுகின்றன. ஆக தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள். மெம்பர்ஷிப் அந்த ஜாயின் பட்டனில் பதிவு பண்ணுங்கள், ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் நீங்கள் பல செய்திகளை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.